நிறைவேறாத ஆசை. ஒரு குட்டி பையனோட ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அந்த பையனோட பேர் வந்து அஸ்விந்த். அவனுக்கு வந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை அப்படின்னா, அவனுக்கு வந்து பபுள்ஸ் உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதை வீட்டில் வாங்கி ஊதுறதுக்கு அலௌடு கிடையாது. யாரும் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. மற்ற பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறத அவன் ஒரு ஏக்கமாக டெய்லியும் பார்ப்பான். அதை பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவான். அவனோட வயசுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது. ஆனாலும் அது அவனுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் டெய்லியும் என்ன பண்ணுவான்னா, சேடாக வந்து ஒரு மரத்துக்கடியில் வந்து உக்காந்துப்பான். அப்புறம் அங்கே விளையாடுற பிள்ளைங்களாம் பார்த்துட்ருப்பான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லோரும் வந்து பபுள்ஸ் விட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்கிறத பார்த்துட்டு இவனும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த பசங்கள்லாம் விளாண்டுட்டு போட்டிருந்த அந்த பபுள்ஸோட அந்த அந்த ஊதுற இதை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஏக்கமாக பார்த்துட்டு இருந்தான். எங்கேயாவது அந்த டப்பா கிடைக்குமா, நம்மளும் ஒரு டைம் ஊதி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த ஊடுற குச்சை மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான லிக்யூடை கண்டுபிடிக்கிறதுக்காக சுற்றியும் பார்த்துட்டு இருந்தான். எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு அப்படியே சோகமாக நின்றுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு தூரத்தில் ஏதோ தெரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் போகல. கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பக்கத்தில் உக்காந்து பார்த்தான். ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கும்போது தூரத்தில் ஒரு டப்பா கிடந்துச்சு. அதை பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கிட்ட பக்கம் போக 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 பபுள்ஸாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பபுள்ஸ் ஊத போகிறோம், நம்மளோட ஆசை நிறைவேற போகுது, ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தது எனக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு ஆனந்தத்தில் அஸ்விந்த் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த டப்பா கிடச்சிது. எடுத்து ஊதுறதுக்கு பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் வந்து காஞ்சி போய் லேசாக இருந்தது. அதை கையில் எடுத்து சுற்றிக்கிட்டே பக்கத்துலேயே போனான். கொஞ்சம் தூரம் போக 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 அவனுக்கு வந்து கிட்ட போனதுக்கப்புறம் சந்தோஷமாக எடுத்து அஸ்விந்த் பபுள்ஸ் விட ஆரம்பித்தான். அவனோட ரொம்ப நாள் ஆசை, நிறைவேறாத ஆசை இன்றைக்கி அவனுக்கு நிறைவேறிடுச்சு. ரொம்ப ஆனந்தமாக அந்த டே ஃபுல்லாக பபுள்ஸ் விட்டுக்கிட்டே இருந்தான். அவனோட ஆசைகள் தீர்ற வரைக்கும் பபுள்ஸ் விட்டுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டான். இது வந்து ஒரு குட்டி பையனோட நிறைவேறாத ஆசை. அது சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ, ஆனால் அது ஒரு ஆசை. அது நிறைவேற வரைக்கும் யாருக்குமே அது ஒரு பெரிய புகழாக தெரியும். அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த பையனோட ஆனந்தத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் சந்தோஷமாக பபுள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கான். This video sponsored by BuyMoti shopping app. BuyMoti shopping, one of the online shopping app, new available on Play Store and App Store. Product review link in description. Check it now.